இந்தியன் பைக் மார்க்கெட்டில் இப்போ ஒரு மிகப்பெரிய டொர்னேடோ ஒன்று கிளம்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த யமஹாவோட R2 அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆயிருச்சு. R15க்கும் R3க்கும் நடுவில் என்ன பைக் வாங்குறது அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு யமஹா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஆன்சர் தான் இந்த யமஹா R2. இந்த யமஹா R2 நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய 15 முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுடைய டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு R2ல ஏதாவது கொஷின் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யமஹாவோட R2வை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் அண்ட் வேரியண்ட் அப்படிங்கிறது சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். யமஹாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான ப்ரைஸ் அண்ட் வேரியண்ட் எப்போவுமே கொடுப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் முதல்ல இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட விலை தான். யமஹா இந்த பைக்கை 3 வேரியண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. பேஸ் வேரியண்ட் ஸ்டாண்டர்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 2,30,500 ருபீஸும், நடுவில் மிட் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் ஷிஃப்டர் மாடல் 2,39,500 ருபீஸும் கொடுத்துருக்காங்க. டாப் எண்ட் மாடலான R2M அப்படிங்கிற வேரியண்ட் 2,53,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ 204cc இன்ஜின் பிளாட்ஃபார்ம். ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறது இதோட இன்ஜின் தான். பல பேர் இதை R15 இன்ஜின் கொஞ்சம் பெருசு பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது உண்மை இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 204cc லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் டியூல் ஓவர் ஹெட் காம் ஷாஃப்ட், அதாவது DOHC 4 வால்வ் இன்ஜின் இருக்கக்கூடிய யமஹாவோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் R15 சூப்பர் பைக்குல இருந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான டெக்னாலஜி இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த 204cc இன்ஜினில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மூணாவதா பார்த்தீங்கன்னா கிளாஸ் லீடிங் பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட பர்ஃபார்மன்ஸ் இந்த இன்ஜின் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு 26.5 ஹார்ஸ் பவரும் 19.1 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் கிடைக்கும். 200cc செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற பைக்கை நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் காம்படிஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இதோட ஆக்சலரேஷன் ஸ்பீட் அப்படிங்கிறது சான்ஸே கிடையாதுங்க. சும்மா ராக்கெட் மாதிரி பறக்கும், அது உங்களுக்கே நல்லா தெரியும். அடுத்ததாக நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஃபெதர் வெயிட் சேசஸ் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட சேசஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. நாலாவது விஷயம் தான் இதோட வெயிட். இந்த பைக்கோட மொத்த எடையுமே 149 கிலோ தான் கொடுத்துருக்காங்க. டாப் மாடல் R2M மட்டும் உங்களுக்கு 1 கிலோகிராம் அதிகமாக 150 கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. எடை இவ்வளவு கம்மியாக இருக்கிறதுனால சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கும் ஹைவேஸில் அதுக்கப்புறம் கார்னரிங்கில் நீங்கள் ரொம்பவே கார்னர் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கும் செம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லைட் வெயிட்டாகவும் இருக்கும், ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அடுத்ததாக அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற ரைடிங் மோட்ஸுங்க. ஏன்னா அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரைடிங் மோட்ஸ் அப்படிங்கிறது இதில் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த விலைக்கு ரைட் பை வயர் த்ராட்டில் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட், ஸ்போர்ட், ரெயின் அப்படின்னு 3 ரைடிங் மோட்ஸ் வந்து கிடைக்கும். ஸ்ட்ரீட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சிட்டியில் அர்பனில் ரைட் பண்ணும்போது இல்லை நீங்கள் எவ்ரிடே யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரீட் மோடை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரேஸ் ட்ராக்கோ இல்லை ரொம்பவே அடிச்சு ஓட்டுறீங்க வண்டி அப்படின்னும் போது ஸ்போர்ட்ஸ் மாடலாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு மழை காலத்தில் நான் ஓட்டுறேன் அப்படின்னா ரெயின் அப்படிங்கிற ரைடிங் மோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெட்டான கண்டிஷனில் அண்ட் ரொம்பவே போரான ரோட் கண்டிஷனில் ரொம்பவே பவர் டெலிவரி கம்மியாக கொடுத்து உங்களை சேஃபாக ரைட் பண்ண வைக்கும். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஸ்பெஷல் அம்சம் அப்படின்னு நான் வந்து சொல்வேன். பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டரும் இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் வேரியன்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குயிக் ஷிஃப்டர்னா என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக சின்னதாக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் குயிக் ஷிஃப்டர், அதுவும் பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர் அப்படிங்கும் போது நீங்கள் கியர் மாற்றும் போது கிளச்சை பிடிக்கவே தேவையில்லைங்க. அப் ஷிஃப்ட் பண்ணாலும் சரி இல்லை டவுன் ஷிஃப்ட் பண்ணாலும் சரி, அதாவது நீங்கள் கியர் அதிகமாக போட்டாலும் சரி இல்லை கியரை கம்மி பண்ணாலும் சரி நீங்கள் கிளச்சை பிடிக்கவே தேவை கிடையாது. கிளட்ச் இல்லாமலேயே செம்ம ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கியரை ஷிஃப்ட் பண்ணலாம். இந்த ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறது மிட் வேரியண்டான உங்களுக்கு R2ல குயிக் ஷிஃப்டர் வேரியண்ட்லையும் இருக்கு அண்ட் டாப் எண்ட் வேரியண்டான R2Mலையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஏழாவதா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியமான R2M ஃபியூச்சர்ஸ். ஸோ இந்த R2Mல மட்டும்தான் இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
டாப் மாடலான R2Mல என்ன ஸ்பெஷலாக இருக்குது? நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து R2M எடுத்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய சஸ்பென்ஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 5 ஸ்டெப், அதாவது 5 ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய உங்களுக்கு பிரேக்ஸ் அண்ட் கிளச் லிவர்ஸ் வந்து கிடைக்கும். ஸ்மார்ட் கீ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. கீலெஸ் இக்னிஷன் அப்படிங்கிறத பண்ண முடியும். அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் சுட், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாக்ஸ் சுட் அப்படிங்கிற அந்த ஒரு சீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான ஒரு செம்ம ப்ரீமியமான சீட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 8வது அப்புறம் 9வதான ஒரு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க இந்த மாடலில் R2ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி அண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். 8வது அப்புறம் 9வது விஷயம் இதுதான் ரொம்பவே பெஸ்ட் நான் சொல்வேன். பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு. அதனால பைக் வழுக்காதுங்க. நீங்கள் வெட் கண்டிஷன்லையோ இல்லாட்டி ரொம்ப உங்களுக்கு வந்து ஸ்லிப்பரியான கண்டிஷனில் நீங்கள் ஓட்டும் போது உங்களுக்கு டியூவல் சேனல் ABS அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கும்போது பைக் வழுக்காது. அது மட்டும் இல்லாமல் 5 இன்ச்சில் உங்களுக்கு TFT டிஸ்பிளே அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ப்ளூடூத் மூலியமாக உங்களுடைய மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம், கால் அலர்ட்ஸ், அப்புறம் இது மற்ற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுடைய ஃபோன்லேயே ஈஸியாக பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 10வதாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டான விஷயம் இதோட புக்கிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்வேன். ஏன் புக்கிங் அப்படிங்கிறது சொல்கிறேன்னா, இப்போது உங்களுக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நார்மல் Yamaha ஷோரூம் இல்லைங்க, ப்ளூ ஸ்கொயர் அப்படிங்கிற ப்ரீமியம் Yamaha ஷோரூமில் நீங்கள் இந்த மாடலை புக் பண்ணுறீங்கன்னா செப்டம்பர் 15க்கு மேலே தான் உங்களுக்கு அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி பைக்கை வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அக்டோபரில் போக போக உங்களுக்கு ரெகுலராக பைக் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 11வதாக பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இதோட மைலேஜ் அண்ட் ஃபியூல் டேங்க்னு நான் சொல்வேன். ஸோ ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம ஊர்ல ரொம்ப முக்கியமானது மைலேஜ்ங்க. இந்தியா அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த பைக்ல 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இந்த 204cc இன்ஜின் ஓரளவுக்கு நல்ல டியூனிங்ல வர்றதுனால லிட்டருக்கு எனக்கு தெரிஞ்சு தோராயமா பாத்தீங்கன்னா 35 km/லிட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஒரு நல்ல கம்ப்ளீட் ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்குக்கு இது வந்து ஒரு பெஸ்டான மைலேஜ் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். 12வதா பாத்தீங்கன்னா சீட் ஹைட் அண்ட் எர்கனாமிக்ஸ் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சீட் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 810 மில்லிமீட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு ஹைட், அதாவது 5.5 அடிக்கு மேல இருக்கிறவங்க நல்ல கம்ஃபர்டபுளா ஈஸியா பேலன்ஸ் பண்ணி ஓட்ட முடியும். ஆனா R15 மாதிரியே இதுலயும் ரைடிங் பொசிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அக்ரெசிவ் கமிட்டட் ஸ்டான்ஸ் அப்படிங்கிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ஃபார்வர்ட் ஸ்டான்ஸ், ஃபார்வர்ட் லீனிங்ல தான் நீங்க ரைட் பண்ணும்போது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். அடுத்தது 13வதா பாத்தீங்கன்னா லைட்டிங் செக்ஷன்ஸ் அண்ட் ஏரோ டைனமிக்ஸ்னு சொல்வேன். ஸோ இதோட டிசைன் அப்புறம் லைட்டிங், இதோட அந்த ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா R6 R7 அப்படிங்கிற பைக், அதாவது R1 R6ஓட சேம் LED அந்த ஹெட்லைட் அப்புறம் அதோட ஃபேஸ் ஃப்ரண்ட் ஃபேஸியா அப்படிங்கிறது ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. பை ஃபங்க்ஷனல் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் வந்து இதுக்கு ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. அது கூட LED DRLs லைட்டும் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே LEDல அவைலபிளா இருக்கு. 14th அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேடியல் டயர்ஸ் அப்புறம் நிசின் கேலிபர்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கார்னரிங்கில் சூப்பர்வா கிரிப்பாக இருக்கிறதுக்காக பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 செக்ஷனில் ரேடியல் டயர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரேக்கிங் சிஸ்டத்தில் இந்த முறை ப்ரீமியமான நிசின் பிரேக் கேலிபர்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால ஹை ஸ்பீடில் நீங்கள் பிரேக் அடித்தாலும் வண்டி செம்ம ஸ்டேபிளாக இருக்குங்க. 15வதா கடைசியாக பார்த்தீங்கன்னா வாரண்டி அண்ட் மெயின்டெனன்ஸ். இதுதான் கடைசியாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். Yamaha அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பைக்குக்கு 2 வருஷம் இல்லைன்னா 30,000 கிலோமீட்டர் ஸ்டாண்டர்டான வாரண்டி அப்படிங்கிறது Yamaha கொடுக்குறாங்க. Yamahaவோட ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தரமாக இருக்கும். அதோட உங்களுக்கு லாங் டேர்ம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸும் பெருசாக இருக்காது. அப்படியே வந்தாலும் ஓரளவுக்கு பட்ஜெட்குள்ளேயே நம்மளால வந்து ஈஸியாக ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றிக்க முடியும். அந்த மெயின்டெனன்ஸும் நம்ம வண்டியை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 15 பாயிண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். கண்டிப்பாக இந்த 15 பாயிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை ப்ரோ எனக்கு KTMோட RC200 தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஏன் அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அது கூட உங்களுக்கு R2க்கும் KTMோட RC200க்கும் கம்பேரிசன் ரிவ்யூ வேணுமா அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தேங்க்யூ.